கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நேரத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து உங்களோட கூட பேசுவதற்கு ஏவப்பட்டபடியினாலே இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்கிறதான இந்த வார்த்தையை பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். அதை யாரை பார்த்து பேசுகிறார்? தம்முடைய சீஷர்களை பார்த்து பேசுகிறார். சீஷர்களோடு இருக்கும் பொழுது பேசு, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இதை பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. இந்த வார்த்தை இதற்கு சேமா, இதனுடைய பொருளை உடைய, இதனுடைய அர்த்தத்தை, சாராம்சத்தை உடைய ஒரு வார்த்தை எதுனா, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம் இது. மோசேக்கு பிறகு தேவன் யோசுவாவை பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு செல்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறதா காரியம் இதில் இருக்கிறதுனால உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம். நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம்பா அப்படின்றார். இது மோசே என்ன பண்றாரு? யோசுவாவை அழைத்து பேசுறாரு. 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மோசே யோசுவா கிட்ட சொல்றாப்ல, உன் கூட கர்த்தர் இருப்பாரியா, நீ பயப்படாத, கலங்காத, என்ன பண்ண போறோன்னு நீ பயப்படாத, கலங்காத. இதைத்தான் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் கர்த்தர் யோசுவாவை அழைத்து பேசுறார். 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி பேசுறார். என்ன பேசுறாரு? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாத, கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த வசனத்தை எல்லாமே பார்க்கும் பொழுது எப்படி மோசே யோசுவா அவரை பார்த்து சொன்னாரோ அதே சாராம்சத்துல இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்லுகிறார்? தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், தமக்கு பிரியமானவர்களை அவர் பார்த்து சொல்லுகிறார். இதோ உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காத, திகையாத. கர்த்தர் சொல்றாரு, கலங்காத. நீ எதுக்கு கலங்கிட்டு இருக்க? எதுக்கு திகைச்சு போய் நிக்கிற? பிரமிச்சு போய் நிக்கிற? எதுக்கு பிரமிச்சு போய் நிக்கிற? பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லிட்டு அவர் அப்படியே விடுறதில்ல. நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம், திகைச்செல்லாம் போய் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேசுறாரு. சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறான் அப்படின்றார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன? சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரா? ஆமா, சமாதானத்தை கொடுக்குறார். இது சமாதானம் இந்த இடத்துல எதற்கு ஒப்பிடப்படுகிறது? ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்றார். சமாதானத்தை வச்சுட்டு போறேன் அப்படின்றார். பரிசுத்த ஆவியானவர், சமாதானம் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர்.
பரிசுத்த ஆவியானவர் சமாதானமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சமாதானமாய் இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். 26ஆம் வசனம், யோவான் 14ஆம் அதிகாரம் 26 சொல்கிறது, என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவி தேற்றரவாளன் எல்லாவற்றும் உங்களுக்கு போதித்து. அவரே உங்களுக்கு போதிப்பாருப்பா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இங்க வச்சுட்டு போறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. நீ பயப்படாத, கலங்காத, நீ திகையாத. உனக்குள்ள நான் என் சமாதானத்தை வச்சுட்டு போறேன். என் சமாதானத்தையே வச்சுட்டு போறேன். என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை, என்னுடைய ஆவியை நான் இங்க வச்சுட்டு போறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு, என் மனசு ஃபுல்லா என் பிள்ளைங்க மேல அடிச்சுட்டு இருக்கு. என் உடம்பு தாங்க இருக்குது, இங்க இருக்கு. என் மனசு ஃபுல்லா இப்போ வேற தான் யோசிச்சுட்டு இருக்கு. என் எண்ணம் ஃபுல்லா வேற இடத்துல யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என்னுடைய சமாதானத்தை நான் இங்க வச்சுட்டு போறேன். இதுல எனக்கு சில காரியங்கள் ஏவப்பட்டபடினால பேசுகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன் அப்படின்றது ஏதோ சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதனுடைய ஒரு பேஸான ஒரு காரியங்கள், அதாவது அடித்தளமான ஒரு காரியத்தை பேசுகிறேன். இதை வச்சுட்டு போகிறேன் அப்படின்றதுக்கு அப்படின்னா என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் போகிறோம், ஒரு சர்வர் ஃபுட்டை சமைச்சு ஒரு செஃப் சமைக்கிறாரு. அது ஃபுட்டை வந்து சர்வர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறோம். சர்வர் வந்து எடுத்துன்னு வச்சுட்டு போகிறதுக்கும், ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு உணவை செஞ்சு அதை எடுத்துன்னு டேபிளில் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது அம்மா தன்னுடைய மகனுடைய நலனை கருத்தில் கொண்டு, அவனுடைய சுகத்தை கருத்தில் கொண்டு, அவனுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு, அவன் நன்றாய் இருக்க வேண்டும், அவன் திருப்தியாய் சாப்பிட வேண்டும், அவன் ருசியானதை சாப்பிட வேண்டும், அவன் திருப்தியாய் இருக்க வேண்டும், அவன் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று அந்த உணவுப் பொருட்களில் கலப்படம் ஏதும் கலக்காமல், தீமையான காரியங்கள் நஞ்சானதை அதில் செலுத்தாமல், அதில் போடாமல், சுத்தமான தரமான ஒரு உணவை, ஆரோக்கியமான ஒரு உணவை, ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை, ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டை, ஒரு சத்து நிறைந்த உணவை தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பான். இது அந்த தாய் தன் பிள்ளைகளை நேசிக்கிற நேசத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்காக நான் வச்சுட்டு போறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக நான் வச்சுட்டு போறேன். பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக நான் வைத்து போகிறேன். அந்த தாயின் அன்பிலிருந்து அதை சொல்லுகிறார். நீ பயப்படாத, கலங்காத, பரிசுத்த ஆவியானவரை இங்க நான் வச்சுட்டு போறேன். அடுத்த வசனம், அந்த வசனத்திலேயே இன்னொரு பகுதி, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. உலகம் எப்படி தெரியுமா கொடுக்கும்? ஒரு பைபிள், ஆங்கில பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கிலீஷ் பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, ஃப்ராஜில் பீஸ். ஃப்ராஜில் பீஸ்னா எளிதில் உடைந்து போகக்கூடிய சமாதானத்தை அவங்களுக்கு கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் என்றென்றும் நிலைத்திருக்கிற, என்னை விட்டு விலகாத. ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1 அதிகாரம் 8 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகலப்பா, உன்னை நான் கைவிடுவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை தேவன் கைவிட்டுட்டாரோன்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கலாம். ஒருவேளை தேவன் என்னை விட்டு விலகிட்டாரோன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். மோசே சொல்றாப்புல 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பாரியா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படும் கலங்கவும் வேண்டாம். நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற? அவர் உனக்குள்ளே வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம், எனக்குள்ளே அவர் நிலைத்திருக்கிறார், நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன், நாங்கள் இருவரும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவருக்குள் நான், எனக்குள்ள அவரு, நிலைச்சிருக்கிறோம் அப்படின்றார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அறிக்கை செய்ய முடியும்? எனக்குள்ள அவர் இருக்கிறார், அவருக்குள்ள நான் இருக்கிறேன்,
நாங்கள் இருவரும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற நேர்மறையான அறிக்கைகளை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனைகளாய் உண்டாகும். ரெண்டாவது ஒரு விஷயம், கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார், எத்தன்மை உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைய இருக்கிற காலகட்டத்தில் அவைகளை நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கலிங்க, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர். அவர் தேவன் கொடுத்தார். தேவன் கொடுத்த இந்த ஆவியானவர் பயமுள்ள ஆவியானவர் அல்ல. அவது நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால அவர் பயத்தை கொடுக்கிறவர் அல்ல. என்ன சொல்றது, பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படின்னு ஒரு தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் ஆங்கில பைபிளில் பார்க்கும் பொழுது நமக்கு பயமுள்ள ஆவி அப்படின்றத விட கோழைத்தனமான ஆவியை அவர் கொடுக்கவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில பைபிளில் வந்து NIV டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, இது for the spirit God gave us doesn't make us timid. டிமிட்னா ஒரு கோழைத்தனமான ஒரு பயத்தை கொடுக்கவில்லை, but gives us power, love and self discipline. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, for God hath not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. Self discipline, sound mind. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது, but the Holy Spirit who gives you. யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, who gives you mighty power, love and self control. இதுதான் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியமாக இருக்குது. ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது பயமுள்ள ஆவியை கொடுக்கல, கோடைத்தனமான பயத்தை உண்டாக்குகிற ஆவியை கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமும், மைட்டி பவர், அன்பு, லவ், தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட். அதர் டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்படுகிற செல்ஃப் கண்ட்ரோல். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்படுற செல்ஃப் டிசிப்ளின். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஏவா பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. அதான் சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியான பலமும் அன்பும், பலமும் அன்பும், மைட்டி பவர். இன்னைக்கு நிறைய பேர் வல்லமையாய் ஊழியம் செய்கிறவர்களை பார்க்கணும். ஏன்னா தே ஆர் ஹேவிங் மைட்டி பவர். அவங்க தேவனுடைய வல்லமையை, மைட்டி பவரை பெற்றிருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையில் நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். வல்லமையாக ஊழியம் செய்வாங்க. மிராக்கிள்ஸ்லாம் அசல்ட்டாக நடக்கும். தென் அன்பு. இந்த மூணுமே சேர்ந்த ஒரு காரியம்தான் பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் தனித்தனியாக செய்கிற மாதிரி தெரியுது. ஒரு சிலர்லாம் ஒரு சில காரியத்தை விட்டுட்டு மற்ற காரியங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. மைட்டி பவர், அந்த வல்லமையாக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, நம்முடைய வல்லமையாய் ஊழியம் செய்வதும் அன்பும் தெளிந்த புத்தியும் செல்ஃப் கண்ட்ரோலாக பரிசுத்தாவியான நமக்குள்ள வரும் பொழுது இந்த 3 காரியங்களும் இருக்கிறதா அப்படின்னு நம்மளே பார்த்துக்கு வந்தோம். ஏன்னா பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது இந்த 3 காரியமும் நடக்கும். ஏன்னா பரிசுத்தாவியானவர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பலமும் மைட்டி பவரும் அவருடைய அன்பும் அவருடைய
தெளிந்த புத்தியும், அதாவது சுய ஒழுக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், அதர்வைஸ் சுய டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின், இது எல்லாமே இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒருத்தனுக்குள்ளே பார்த்துக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் இவனுக்குள்ளே இருக்கிறாருப்பா அப்படின்னு. நான் விரும்புகிற ஒரு காரியம் அப்படின்னா, மற்றவங்களை விடுங்க, நம்மளுடைய காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், கோழைத்தனமான பயமுள்ள ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படவில்லை. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? இந்த 3 தன்மை இருக்குதா? இப்போது இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் அறிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அப்போ நீங்கள் மற்றவங்களை இனங்கண்டு கொள்வதற்கு உங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, கிருபையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை பாருங்கள், வல்லமையாக ஊழியம் செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இது யாரையும் குற்றப்படுத்துவதற்கு அல்ல, யாரையும் குறை சொல்லி பேசுவதற்கான காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெளிவாக நடந்துக்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவரால். அன்னைக்கு பேதுரு எழுந்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பொழுது தைரியமாக எழுந்து நிற்கிறார். கோழைத்தனமாக பயந்து ஓடிட்டு இருந்தவர், நீயும் இயேசுவோடு கூட இருந்த சீஷன் தானே அப்படின்னு சொல்லும்போது 3 தரம் இயேசு கிறிஸ்துவை அவனை யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னவர், இயேசு கிறிஸ்துவை அவன் யாருன்னு தெரியாதுப்பா அப்படின்னு தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்தவர், தன்னுடைய வாயினால் அவரை என்ன சொன்னார், உதறி தள்ளினவர், தன்னுடைய வாயினால் மறுதளித்த அதே பேதுரு பரிசுத்த ஆவியானவன் நிரப்பப்பட்ட பொழுது அவன் எழுந்து பலனடைந்தவனாய் எழுந்து நின்று அத்தனை பேருக்கு முன்னாடி பேசுகிறான். அந்த ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். பேதுரு நடந்து போனால் அந்த நிழல் படுறவங்க கூட சுகமாகறான். அந்த அளவுக்கு மிராக்கிள்ஸ் நடக்குது. இது வல்லமையாய் ஊழியம் செய்வது, இது வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டதை பார்க்க முடிகிறது. 2வது ஒரு விஷயம், அன்பு. ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு, தேவனை நேசிக்கிற அன்பு, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு, தன்னை நேசிக்கிற அன்பு. இன்னைக்கு நிறைய பேர் தன்னை விட்டுட்டு தன்னுடைய நம்மளுடைய சரீரம் கெட்டு போகுதுன்னு கூட புரிஞ்சிக்க முடியாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட வேண்டியது, கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிறவர்களும் உண்டு. தன்னை நேசிப்பதும் இல்லை, அவர்கள் பிறனையும் நேசிப்பதில்லை. பிறருடைய நேசம் என்று சொல்லி, பிறரை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி தன்னை காயப்படுத்தி கொண்டு தன்னுடைய சரீரத்தை கண்டுகொள்ளாமல் விடுகிறவர்களும் உண்டு. எல்லாமே செய்யணும் பாருங்க. தேவனை நேசிக்கணும், தன்னை நேசிக்கணும், மற்றவனை உன்னை நீ நேசிக்கிற மாதிரி மற்றவனை நேசிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் தன்னையும் நேசிக்கிறதில்ல, மற்றவர்களை நேசிப்பதில்லை. புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது இந்த 3 காரியமும் நடக்குது. வல்லமையில் எழுந்து செயல்படுகிறார்கள், வல்லமையாக இருக்கிறார்கள். 2வது தேவனுடைய அன்பில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 3வது ஒரு காரியம் இருக்கிறது, மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த 3மே முக்கியம்தான். இந்த 3ல் இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக நம்ம அநேக காரியங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். அநேகர் பிரபலமானவர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய செல்ஃப் டிசிப்ளின் இல்லாததுனால, சுய ஒழுக்கம் இல்லாததுனால, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாததுனால, கிருபையில் இருக்கிறோம்பா, எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தால் என்ன, அதான் வல்லம் இருக்குத, அதான் மற்றவங்களை நேசித்து ஊழியம் செய்கிறோமே, அதை பண்ணுறோமே, இதை பண்ணுறோமே, சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமே, அப்படி ஊழியம் பண்ணுறோமே, இது ஊழியம் பண்ணுறோமே, அதான் வல்லமையாக போனால் பிசாசு கூட நடுங்கி ஓடுத, அற்புதங்கள்லாம் நடக்குது, அடையாளங்கள்லாம் நடக்குது. அதான் சொல்கிறேங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த 3 காரியமும் நம்மளே நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளே இது வேணான்னு சொல்லிட்டு விட்டுடக்கூடாது. இந்த சுய ஒழுக்கம் 3வது ஒரு காரியம் இருக்குது, சுய ஒழுக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின். இந்த 3 காரியமும் ரொம்ப முக்கியங்க. உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களை விட்டு விலகாத பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்னை பலமுள்ளவனாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்குள் இருக்கிற பலன் எனக்குள்ள வேலை பார்க்கிறது, அவைகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
அது என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் போகும் பொழுதே சுகமாகிறவர்கள் உண்டு. நான் நடந்தாலே சுகமாயிடணும் நான் பிலீவ் பண்ணுறேன். நான் நடக்கும்போது என்னோட காற்று படுறவங்க கூட சுகமாகணும்னு நான் விரும்புகிறேன். எனக்குள்ள இருக்கிற வல்லமை இதை செய்து முடிக்கும். அவருடைய கரம் இதை செய்து முடிக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம், தேவனை நேசிப்பது, தன்னை நேசிப்பது, மற்றவர்களை நேசிப்பது. மூன்றாவது ஒரு விஷயம், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின், தெளிந்த புத்தி. இந்த மூன்று காரியமும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள் இருக்கிற ஒரு விஷயம். இது பரிசுத்த பரிசுத்தவன் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு விஷயத்தையும் வச்சு சொல்லலாம். இவர் தான் பரிசுத்த ஆவியானவரா? ஒருத்தரை பார்த்த உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் அந்த பகுதியில் தேரவில்லை, அந்த பகுதியை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் விட்டு விட்டார்களே என்று அவர்களுக்காய் ஜெபியுங்கள். நிச்சயமாய் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வார். மற்றவர்களை எடை போடுவதற்காக சொல்லப்படவில்லை. இது நாம் தேறுவதற்கு ஏதுவாக இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறபடினால, இதை ஏவப்பட்டபடினால் இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலகாதவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரோட நேச்சரே என்னன்னா நம்மளை விட்டு விலக மாட்டார். அதான் அவரோட நேச்சர். இல்லையா, அதை பண்ணால் பாவம் செஞ்சால் விலகிடுவார். இது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பாவம் இருக்குது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பாவம் இருக்குது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார். என்னுடைய சரீரங்களை நீதியின் அவயவங்களாக நான் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களை சரண்டர் பண்ணுங்க. நான் சுதந்திரவாளி தான், நான் அவரோட புள்ள தான், எல்லாமே சரிதான். ஆனால் ஒரு அடிமையாய் என்னுடைய தலையை அவருடைய இடத்துல கொடுக்கிறேன். என் சரீரங்களை நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கிறேன் அவருடைய சமூகத்தில். இந்த நாளில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை பார்க்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இந்த வசனங்களை எடுத்து வாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நான் மனதார பிளஸ் பண்ணுறேன். இவங்க வாழ்க்கையில் பெரிதான நன்மைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவன் நன்மையை மட்டும் தருகிறவர் என்பதை புரிந்து கொள்ளட்டும். தேவ அன்பிலும் தேவனுடைய வல்லமையிலும் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால நாங்கள் அதில் நிலைத்தவர்களாய் அதில் நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த காரியங்கள் எங்களுக்குள் இருக்கிறது, ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு நேர்மறையான புரிதல் எங்களுக்கு இந்த நாளில் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுறேன். குடும்பங்களை பிளஸ் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் காரியங்களை பிளஸ் பண்ணுறேன். வேலைகளை பிளஸ் பண்ணுறேன். பிஸ்னஸை பிளஸ் பண்ணுறேன். கைடு செய்கிற எல்லா வேலைகளையும் பிளஸ் பண்ணுறேன். ஆண்டவர், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நன்மைகள் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், கிருபை பெருக விட்டோம் என்று மனதாரவர்களை வாழ்த்துகிறேன். பிளஸ் பண்ணுறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.